அன்பானவர்களே, பேராயர் டாக்டர் எஸ்.டி. நோவா ஐயா அவர்கள் வழங்கும் லெந்து கால சிறப்பு நிகழ்ச்சியை கண்டு தேவ ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்ளுங்கள். நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தினால் நான் உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை மென்மேலும் ஆசீர்வதிப்பாராக. நீங்கள் எழுதுகிற கடிதங்களை எல்லாம் நாம் அதை பெற்று தேவனுடைய பாதத்தில் வைத்து ஜெபிக்கிறேன். கர்த்தர் உங்களுக்கு செய்த நன்மைகளை நீங்கள் எங்களுக்கு எழுதுகிறீர்கள். எனக்கு மிகவும் மகிழ்ச்சி. தொடர்ந்து எழுதுங்கள். அணைக்கும் கரங்கள் என்ற மாத இதழ் உங்களுக்கு கிடைக்கும் என்று நினைக்கிறேன். இந்த லெந்து காலங்களிலே கர்த்தர் உங்களுக்கு செய்த நன்மைகளை, ஆசீர்வாதங்களை, நிறைவுகளை நீங்கள் எங்களுக்கு எழுதுங்கள். இந்த ஊழியத்தை நீங்கள் தாங்குங்கள். இன்று நம்முடைய சிந்தனைக்கு ஆதாரமாக யாக்கோபு எழுதிய நிருபம் 1 அதிகாரம் 12 வசனம், சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று எழுதியுள்ளது. பாக்கியவான்கள் வரிசையிலே சோதனைகளை சகிக்கக்கூடிய மனுஷனும் அதில் இணைகிறான். நாம் பாக்கியவான்களாக இந்த உலகத்தில் வாழ வேண்டும் என்று விரும்புகிற காரணத்தினாலே சோதனையை எப்படி ஜெயிக்க வேண்டும் என்று நாம் தெரிந்து கொள்வது நல்லதல்லவா? அப்படிப்பட்ட ஒன்றை வேதத்திலிருந்து நான் இன்று உங்கள் மத்தியிலே விளக்க ஆசைப்படுகிறேன். 2 பெரிய போராட்டங்கள் இந்த உலகத்திலே நடந்து கொண்டிருக்கின்றன. ஒன்று, நம்முடைய ஆண்டவர் நம்மை வருக வருக என்று அழைக்கிறார். இன்னொன்று, சாத்தான் கர்ஜிக்கிற சிங்கம் போல யாரை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி அலைகிறான். 2க்கு நடுவிலே ஒரு மிகப்பெரிய போராட்டம் நடந்து கொண்டே இருக்கிறது. உலகம் தோன்றிய காலத்தில் இருந்து நாம் அது நடுவிலே நிற்கிறோம். இந்த உலகத்திலே பலர் சாத்தானோடு சேர்ந்து ஜீவிக்கிறார்கள். ஐயோ, பக்கத்து வீட்டுக்காரன் பாருங்க, என்ன அருமையா இருக்கான், எவ்வளவு அவன் காரை பாருங்க, அவன் பங்களாவா பாருங்க, அவன் வசதியை பாருங்க, அவன் மனைவி போட்டிருக்க எத்தனை வைரமால போட்டிருக்கா. அன்பானவர்களே, சாத்தானோடு சேர்ந்து வாழுகிற கூட்டம் இந்த உலகத்தில் இருக்கிறது. அந்த கூட்டம் காலாகாலமாக இருக்கிறது. உலகம் தோன்றிய காலத்திலிருந்து இருக்கிறது. அது மிகப்பெரிய வாசல்கள் உள்ளே போவதற்கு. ஆனால் ஒரு சிறிய வாசல் இருக்கிறது. அது ஆண்டவருக்குரியது. ஆண்டவர் வா வா, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே வாருங்கள், வாருங்கள், என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே வாருங்கள் என்று அழைக்கிற ஒரு வாசல் இருக்கிறது. நீங்கள் எந்த வாசல் வழியாக உள்ளே பிரவேசிக்க போகிறீர்கள்? எந்த வாசல் வழியாக? அதுதான் இன்றைய கேள்வி. இயேசு கூட சாத்தானால் சோதிக்கப்பட்டார். இயேசு கூட என்று நான் சொல்லுகிறது காரணம், நாமெல்லாம் மனிதர்கள். பல சமயங்களில் நம்மை அறியாதபடி சில பிழைகளை, தவறுகளை செய்து விடுகிறோம். ஆனால் இயேசு கூட, ஒரு பாவமும் அறியாத இயேசு கூட, நன்மை செய்கிறவராக சுற்றித் திருந்த அந்த இயேசுவை கூட சாத்தான் சோதித்தானே. கற்களை அப்பமாக்கும்படி சொன்னானே. உலகத்தை ஆளுகின்ற அதிகாரத்தை தருகிறேன் என்று சொன்னானே. நீ உயர இருந்து தாழ குதியும், உம்முடைய தூதர்கள் எல்லாம் வந்து உம்மை தாங்கிக் கொள்வார்கள் என்று கிண்டலாக சொன்னானே. ஆண்டவர் எதை கேட்டார்? அப்பாலே போ சாத்தானே, அப்பாலே போ சாத்தானே என்றுதான் சொன்னார். ஓடிவிட்டானே. அந்த வார்த்தையை நாம் சொல்ல முடியுமா? சொல்வதற்கு திராணி இருக்கிறதா? ஒன்று சொல்றேன் பாருங்க. ஆபிரகாம் ஆண்டவர் கடைசி காலத்துல 100 வயசுல ஒரு பிள்ளையை கொடுத்தார், ஈசாக்கு. இப்போ ஆண்டவர் அவரை சொல்றாரு, அவனோட ஒரு சோதனை கொடுக்கிறார் பாருங்க. அந்த சோதனை என்னன்னா, நீ உன்னுடைய பிள்ளையை எனக்காக பலியிடுங்கிறார். ஆபிரகாம் ஒண்ணுமே சொல்லலையே, ஒண்ணுமே சொல்லலையே. நீங்க என்ன சொல்லியிருப்பீங்க? ஈசாக்கு கூப்பிட்டா, மோரியா மலைன்னு ஒரு மலை, அங்க போனா கழுதையில சேணம் கட்டினா, அந்த 2 பேரோட சேர்ந்துட்டு போனா, நெருப்பை எடுத்துக்கிட்டான், கத்தி எடுத்துக்கிட்டு அப்படியே நடந்து போறான். நடந்து போய் அந்த மோரியா மலை கிட்ட போய் மேலே ஏறணும், தகன பலியிடணும், அங்கதான் கொண்டு போனோம். அவன் ஒண்ணுமே சொல்லலையே. வேதத்துல பாருங்க, எங்கேயாவது அவன் ஆதியாகமம் 22 அதிகாரம் 3 வசனம் முதல் 13 வசனம் வரை இந்த செய்தி இருக்கிறது. ஒரு வார்த்தை பேசல. அங்க கொண்டு போய் மலைக்கு கீழே இந்த 2 பேரையும் நிறுத்திட்டு அவன் மேல போறான். அவன் தகப்பன் தானே, பிள்ளை தானே,
பிள்ளைதான், என்ன இருந்தாலும் ஒரு சின்ன பாசமாவது இருக்கும் பாருங்க. அவன் மேலே போகும்போது அவன் கேட்டான் ஈசாக்கு, அப்பா நெருப்பு இருக்கிறது, கத்தி இருக்கிறது, தகன பலிக்குன்னு ஒரு ஆட்டுக்குட்டி எங்கப்பா அப்படின்னு கேட்டான். நீங்க நல்லா அதை பார்க்கணும், இந்த சோதனையை சகிக்கிறது எப்படின்னு. தகப்பன்ட்ட கேட்கிறான், ஒரே ஒரு பிள்ளை, கர்த்தர் சொல்லிட்டாருன்னு போறான். அப்போ அவன் சொன்ன பதில் தான் இன்றைக்கு நம்முடைய சிந்தனை. அவன் கொண்டு போகும்போது என்ன வச்சிருக்காமா, நெருப்பையும் கத்தியையும் இவன் வச்சிருக்கானா. இந்த கட்டை இருக்கு பாருங்க, கிடத்தி இது பண்ணு பாருங்க, அந்த கட்டைகள் எல்லாம் ஈசாக்கு தலைமையில வச்சிருக்கான். அந்த பையன் சுமந்துட்டு வரான். ஆக 3 நாள் பயணம், மோரியா மலை மேல போயாச்சு. அப்போ ஆண்டவர் அவன் சொன்ன பதில் தான் இன்றைக்கு நம்முடைய சிந்தனை. தேவன் பார்த்துக் கொள்ளுவார், நீ வா. தேவன் பார்த்துக் கொள்ளுவார், நீ வா. ஏன் அதை சொன்னான் சின்ன பையட்ட? சின்ன பையன் கேட்டதுல என்ன தப்பு? எல்லாம் இருக்குப்பா, ஆட்டுக்குட்டி எங்கப்பா, நீ தாண்டா அந்த ஆட்டுக்குட்டி அப்படின்னு சொல்லல. அவன் சொல்லல, அவன் வாயினால சொல்லல. தேவன் பார்த்து கொள்ளுவார். பார்த்து கொண்டாரா? ஆம், பார்த்து கொண்டார். அவனுடைய விசுவாசம் ரட்சித்துக்கும் சந்தேகமே கிடையாது. அவன் மேல கொண்டு போனாரு, அங்க வச்சு கத்தியை வச்சு அவன் வெட்டு போதான், ஆபிரகாமே நில். அப்போ நம்முடைய சோதனை எது வரைக்கும் இருக்கிறது என்று நினைக்கிறீர்கள்? உங்க பிள்ளைகள் பள்ளிக்கூடத்துக்கு போக மாட்டேங்க, சுத்திட்டு அலையிறான்னு நினைக்கிறீங்களா? பிள்ளைக்கு திருமணம் ஆகலைன்னு நினைக்கிறீங்களா? உங்களுக்கு அந்த குழந்தை இல்லையே, 8 வருஷம் ஆச்சே அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்ல, தேவனுடைய சித்தம் நிறைவேறுகின்ற காலம் வரும். ஆண்டவரே சொன்னாரே, என் வேலை இன்னும் வரவில்லை. என்ன அதற்கான ஒரு கல்யாணத்துல வேலை இன்னும் வரவில்லை, அவ்வளவுதான். ஆனால் நீங்கள் கிறிஸ்துவை பற்றி பிடித்துக் கொள்ளும். சோதனை வரும், சோதனை வரும். கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான் என்று சங்கீதம் 128 சொல்லப்படுகிறது. உன் பிள்ளைகள் ஒலிவ மரக்கன்றுகளை போல் இருப்பார்கள். உன் மனைவி வினிவிட்டோர்களில் கனிதரும் திராட்சை கொடியை போல் இருப்பாள். உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய். கர்த்தர் உன்னை சீயோனிலிருந்து ஆசீர்வதிப்பார். யார? கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன். கர்த்தருக்கு பயப்படுகிறோமா? அதுதான் கேள்வி. யோபு எடுத்துக்கலுங்க. யோபுக்கு 7000 ஆடுகள், 3000 ஒட்டகங்கள், 500 ஏர் மாடுகள், 500 கழுதைகள். சாத்தான் பூந்துட்டான். என்ன நடந்துச்சு? கழுதையெல்லாம் மேய்ஞ்சிட்ட இடத்துல அத்தை அடிச்சு கொண்டு போயிட்டான். பிறகு அந்த 7000 ஆடு ஒட்டகங்களெல்லாம் ஒரு கழுதையர் கொண்டு போயிட்டாங்க. பிறகு அங்க சபையர் அங்க இருக்கிற எல்லாத்தையுமே கொண்டாங்க. வேலையாட்கள் எல்லாம் அங்க இருந்தாங்க. அங்க எல்லாரும் தன் பிள்ளைகள் 7 குமாரர்கள் 3 குமாரத்தைகள் சாப்பிட்டு இருக்கிற இடத்துல மேல இருந்து விழுந்து அப்படியே அவ்வளவு பேர் செத்து போனாயா. சோதனையா. ஓட்டை எடுத்து தெருவில் கிடக்கிற ஓட்டை எடுத்து பருக்கள் ரத்தம் அடிக்குது, அதுல சொரியாயா. மனைவி வாழ்விலும் தாழ்விலும் சுகத்திலும் துக்கத்திலும் மரணம் நம்மை பிரிக்கும் அளவும் இவனுக்கு மனைவியா இருப்பேன் கணவனா இருப்பேன் சொன்னவங்க. அவன் மனைவி சொன்னா, இன்னுமா நீ கர்த்தர் 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 சோத்திரம் சோத்திரம் சொல்ற? தேவனை தூஷித்து ஜீவனை விடுயா. அவன் மனைவி சொன்னான். இந்த வார்த்தையை அவன் கேட்டான். கடைசியில் என்ன சொன்னா தெரியுமா? இதுவரைக்கும் ஒன்னும் சொல்லல. அவன் சொன்ன வார்த்தை, கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கே ஸ்தோத்திரம் அப்படின்னு சொன்னான். அவன் என்ன சொன்னா, தேவன் பார்த்து கொள்ளுவார். இந்த 2 வசனத்தை நான் உங்க முன்னால வைக்கிறேன். ஆபிரகாம் சொன்ன பதில் என்ன தெரியுமா? நீ வா, தேவன் பார்த்து கொள்ளுவார் அப்படின்னு சொன்னான். யோபு என்ன சொன்ன தெரியுமா? கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கே ஸ்தோத்திரம். நாம் சொல்ல முடியுமா? அப்படியானால் தான் சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று நிரூபணமாகும். சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். ஜெபிப்போமா? கிருபை நிறைந்த எங்கள் நல்ல ஆண்டவரே, அருமையான இந்த நாளுக்காக நாங்கள் நன்றி எடுத்துக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, சோதனையை மேற்கொள்ளத்தக்கதாக சாத்தான் பல முறையிலே நீர் எங்களை சோதிக்கிறான் சுவாமி. ஆண்டவரே, எங்கள் வயது இளமை முதுமை காலங்களிலே அவனோடு நாங்கள் போராட வேண்டியிருக்கிறது சுவாமி. சாத்தான் கெர்ச்சிக்கிற சிங்கம் போல சுற்றி வருகிறானே.
எங்களுக்கு சில சமயங்களிலே நாங்கள் மனிதர்களாக இழந்து விடுகிறோமே சுவாமி. எங்கள் எண்ணங்களிலே சிந்தனைகளை புகுந்து எங்களை கலக்குகிறானே, எங்களை வேதனைப்படுத்துகிறானே ஆண்டவரே. அப்பா, அந்த சோதனையிலிருந்து விடுபடத்தக்கதான பலனை நீர் எங்களுக்கு தாரும். இந்த கல்வாரி ரத்தத்தை எங்கள் மீது தெளியும் சுவாமி. சோதனையை நாங்கள் சகிக்க வேண்டுமே. இந்த காலங்களிலே அதை சகித்துக் கொள்ளத்தக்கதான பலனை நீர் எங்களுக்கு தாரும் அப்பா. நாங்கள் குழந்தைகள் ஆண்டவரே, உங்களுடைய பார்வையில நாங்கள் தவறு செய்து விட்டோடாதபடி ஆண்டவரே எங்களை காத்து வழி நடத்தி ஆசீர்வதி. என் முன்னே அமர்ந்திருக்கிற அருமையான பிள்ளைகளை ஆண்டவரே நீர் தொட்டு ஆசீர்வதி ஆண்டவரே, தொட்டு ஆசீர்வதி. தொடர்ந்து காத்துக்கொள்ளும். இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். ஓர் அன்பான வேண்டுகோள். கர்த்தரால் எனக்கு கொடுக்கப்பட்ட அன்பு சகோதர சகோதரிகளே, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தினால் உங்களை வாழ்த்தி மகிழ்கிறேன். கர்த்தர் உங்களை மென்மேலும் ஆசீர்வதிப்பாராக. மரித்தேன், ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன் என்ற நம்முடைய ஆண்டவரின் உயிர்த்தெழுந்த பண்டிகையை சிறைகளிலேயும் சிறை நண்பர்கள், சிறை மீண்டோர் குடும்பங்களிலேயும் நற்செய்தியோடு அன்பின் விருந்துக்கள் வழங்கி வழக்கம் போல் ஈஸ்டர் விழா கொண்டாடி வருவதை உங்களுக்கு நான் நினைப்பூட்டுகிறேன். நம்முடைய ஊழியமானது தற்போது நீங்கள் அறிந்திருக்கிறபடி இந்திய அளவில் விரிவுபடுத்தப்பட்டு அந்தமான் சிறைகளை கடந்து திகார் சிறைகள் வரை பரவி உள்ளது. அருள்நாதரை தன் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்ட மீட்கப்பட்டோருக்கு இந்த ஆண்டும் சிறைகளில் ஈஸ்டர் நற்செய்தியோடு அன்பின் விருந்தும் மற்றும் பரிசுகள், துணிமணிகள் வழங்கிட உங்கள் உதவிகள் தேவைப்படுகிறது. பசியாயிருந்தேன், எனக்கு போஜனம் கொடுத்தீர்கள். தாகமாயிருந்தேன், என் தாகத்தை தீர்த்தீர்கள். அந்நியனாயிருந்தேன், என்னை சேர்த்துக் கொண்டீர்கள். வஸ்திரம் இல்லாமல் இருந்தேன், எனக்கு வஸ்திரம் கொடுத்தீர்கள். வியாதியாயிருந்தேன், என்னை விசாரிக்க வந்தீர்கள். காவலில் இருந்தேன், என்னை பார்க்க வந்தீர்கள் என்ற நம்முடைய அருள்நாதரின் வாக்கின்படி ஆண்டிற்கு ஒரு முறை மட்டுமே வரும் நம்முடைய ஆண்டவரின் உயிர்த்தெழுந்த ஈஸ்டர் பண்டிகையை நறுங்குண்டு போன பாவிகள் மத்தியில் கொண்டாடி அவர்கள் என்றென்றும் கடைசி வரை கிறிஸ்துவுக்கே ஜீவனுள்ள சாட்சிகளாக இருக்கும்படியாக தாங்கள் மனமு வந்து உதாரத்துவமான லெந்து கால காணிக்கைகளை அனுப்பி முழு விசுவாசத்தினால் மட்டுமே நடைபெறும் இந்த கடைசி கால ஆத்தும ஆதாய பணிகளை தாங்கும்படியாய் உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். இந்த அன்பின் வேண்டுகோளை ஜெபத்துடன் உங்கள் முன் வைத்துள்ளோம். இந்த சிறியரில் ஒருவனுக்கு ஒரு கலசம் தண்ணீர் மாத்திரம் குடிக்க கொடுக்கிறவனும் கூட அதன் பலனை அடையாமற் போகான். மத்தேயு 10:42 வசனத்தின்படி கர்த்தர் உங்கள் தேவைகளை எல்லாம் சந்தித்து உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. அன்பர்களே, டிடி, செக், மணி ஆர்டர் மூலம் காணிக்கைகளை அனுப்ப வேண்டிய முகவரி அணைக்கும் கரங்கள் ட்ரஸ்ட் அல்லது டாக்டர் எஸ்டி நோவா, 6 கோயில் தெரு, பாரதி நகர், மதுரை 14. அணைக்கும் கரங்கள் ட்ரஸ்ட் அக்கவுண்ட் நம்பர் 134000006107. இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் IOB கோட் நம்பர் IOB A00013440, விஷாலாட்சிபுரம், மதுரை 14.